வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் உமா. ஸோ குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 5 நாள் தான் இருக்கு. எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. இன்னொரு 5 days தான் இருக்கு இல்லையா? ஸோ நல்லா வந்து டெஸ்ட் போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க இந்த 5 நாளுமே. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த ஞாபகப்படுத்துறது தான் இந்த 5 நாளும் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி படிச்சது எல்லாமே படிச்சது, இதுக்கப்புறம் புதுசா படிச்சுட்டு இருக்க வேணாம். ஸோ ஆல்ரெடி படிச்சதை என்ன பண்ணிக்கோங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் படிக்காம இருந்திருப்பீங்க, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க, பட் படிக்காம இருந்திருப்பீங்க, இல்லைன்னா மனசே இல்லாம பாதி அறகுறையா படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எப்படிப்பட்ட மாணவர்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா எக்ஸாம் அட்டன் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ 2A ப்ரிலிம்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்க எல்லாருமே கண்டிப்பா எக்ஸாம் அட்டன் பண்ணிருங்க. நீங்க படிச்சிருந்தாலும் சரி, இல்ல பாதி படிச்சிருக்க, இல்ல கொஞ்சமா படிச்சிருக்க, இல்ல படிச்சது மறந்துருச்சு, படிச்சது ஞாபகம் இல்ல, ஸோ இன்னும் எனக்கு வந்து மனநிலைமை கரெக்டா வரல, இன்னும் அதே ஆசிலேஷன்ல தான் இருக்கு, இந்த மாதிரி எப்படிப்பட்ட மாணவர்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த இதை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஹால் டிக்கெட் வந்துருச்சு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எந்த பிளேஸ் அப்படிங்கிறது தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. முன்னாடியே ஒரு நாள், ஓகேவா? ஸோ டைம் கேப் கிடைக்கும் போது முன்னாடியே ஒரு நாள் போய் அந்த எந்த எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறத பார்த்து வச்சுட்டு வந்துருங்க. ஸோ டைமிங் அப்பதான் வந்து கரெக்டா எந்த டைமிங் கிளம்புனீங்க அப்படின்னா அந்த டைமிங் போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ தெரிஞ்ச இடமா இருந்தா பிரச்சனை இல்லை, தெரியாத இடமா இருந்ததுன்னா போய் முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா எக்ஸாம் டைமுக்கு முன்னாடியே சீக்கிரமா கிளம்புற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நல்லா தெளிவா அட்ரஸை பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ஹால் டிக்கெட் வந்த எல்லாருமே கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ணிடணும், எக்ஸாம் எழுதியே ஆகணும். ஓகேவா? ஸோ எழுதாம விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது. ஓகேவா? நீங்க படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும் எந்த மாதிரி இருந்தாலுமே கண்டிப்பா எக்ஸாம் அட்டன் பண்ணிடணும். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ரீகால் பண்ணிருப்பீங்க, என்ன மாதிரி இருந்தாலுமே நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல 2 லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ மேத்ஸ் பிளஸ் பொது தமிழ் இந்த ரெண்டுமே கம்பைன் பண்ணி 125 மார்க்குக்கு, பொது தமிழ் பாத்தீங்கன்னா 100 மார்க்குக்கும், மேத்ஸ் பாத்தீங்கன்னா 25 மார்க்குக்கும், மொத்தமா 125 மார்க்குக்கு 2 லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். என்னைக்கு அப்படின்னா 23ஆம் தேதி செப்டம்பர் நாளைக்கும் 26ஆம் தேதி செப்டம்பர் 2 நாளுமே காலையில 11 மணிக்கு உங்களுக்கு வந்து லைவ் டெஸ்ட் நம்மளோட சேனல்ல வந்துரும். எல்லாருமே கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி எந்த அளவுக்கு படிச்சிருந்தாலுமே ஒன்ஸ் நீங்க ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸாம்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? சோ நம்மளோட இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பொது தமிழ் மேத்ஸ் இந்த ரெண்டு பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்ன்ல அப்படியே இருக்கும். எக்ஸாம்ல என்ன மாதிரி கேட்பாங்களோ கூற்று காரணமா இருக்கட்டும், இல்லைன்னா கூற்றுகளா கேட்டு இந்த மாதிரி பெரிய லைனா பெருசா கொடுத்து இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அந்த மாதிரி தான் நான் எடுத்திருப்பேன். ஓகேவா? சோ நீங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ற மாதிரியே இருக்கும். கடைசியா இருக்கக்கூடிய அந்த பதற்றத்தையும் பயத்தையும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து விட்டுறலாம். ஓகேவா? சோ நீங்க வந்து படிச்சிருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் சரி, இல்ல இப்ப படிச்சு நீங்க இருந்து ரீகால் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி இந்த 2 லைவ் டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சோ இதனால நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ கடைசி நேரமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை ஃபுல்லா வந்து நீங்க தெரிஞ்ச மாதிரி ஆயிக்கும். ஆல்ரெடி நீங்க வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்க ரீகால் பண்ண மாதிரி இருக்கும், இல்ல தெரியாத விஷயங்களை புதுசா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அந்த டைம் கேப் குள்ள நீங்க முடிச்ச மாதிரியும் இருக்கும். சோ டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்க ஃபோக்கஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். சோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. சோ லைவ் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 23 செப்டம்பர் 26 ரெண்டு நாளைக்கு காலையில 11 மணிக்கு பொது தமிழ் பிளஸ் மேத்ஸ் 125 கேள்விகளுக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சோ லைவ் டெஸ்ட்டை கண்டிப்பா எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. சோ நான் சொன்னதே தான் மறுபடியும் சொல்றேன், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண எல்லாருமே கண்டிப்பா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க, அட்டன் பண்ணாம விட்டுறாதீங்க. ஓகேவா? சோ எல்லாருமே நல்லபடியா அட்டன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.